இந்த சம்மர் ஹாலிடேஸுக்கு உங்கள் ஃபேமிலியோட ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரிப், அதுவும் அஃபோர்டபுள் காஸ்ட்டில் போகணும் அப்படின்னு காத்துட்ருக்க நபர்களாக நீங்கள் கேப்ஸ்டோன் ஹாலிடேஸ் அவங்களுடைய பிக் சேலில் இப்போ ஸ்பெஷல் ஆஃபராக துபாய்க்கு 4 nights 5 days அப்படின்னு ஒரு குரூப் டூர் பேக்கேஜ் அவங்க ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக 79,999 வேர்த் இருக்கக்கூடிய இந்த பேக்கேஜை 10,000 இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட்டோட 69,999க்கு இப்போ பர் பர்சன் இவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் 31st May 2025க்குள்ளே இதை புக் பண்ணணும். இதிலேயே உங்களுடைய வீசா, ஃப்ளைட் டிக்கெட்ஸ், ப்ரைவேட் ட்ரான்ஸ்ஃபர், ஹோட்டல் அக்காமடேஷன், பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் அண்ட் டின்னர், டெடிகேட்டட் டூர் மேனேஜர், ஆல் என்ட்ரி ஃபீஸ்லேருந்து வாட்டர் பாட்டில் வரைக்கும் எல்லாமே கவர் ஆகிடும். மோனோ ரயில், லாஸ்ட் சேம்பர்ஸ், ஆயா யூனிவர்ஸ், துபாய் ஃப்ரேம் அப்படின்னு மட்டும் இல்லாமல் இன்னும் பல யூனிக்கான ஸ்பாட்ஸை இந்த தடவை கேப்ஸ்டோன் ஹாலிடேஸ் உங்களுக்காக கவர் பண்ணுறாங்க. ஸோ மேலே தர்ற நம்பருக்கு கேப்ஸ்டோன் ஹாலிடேஸுக்கு கால் பண்ணுங்கள். உங்களுடைய ட்ரீம் டெஸ்டினேஷனுக்கான டூர் பேக்கேஜை அஃபோர்டபுள் காஸ்ட்டில் புக் பண்ணுங்கள். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் டொவினோ தாமஸ் மற்றும் சேரனுடைய நடிப்பில் ஒரு மலையாள படமாக தமிழ் டப்பிங்கில் நம்மூர் தியேட்டர்ஸ்லேயே இன்றைக்கி வெளியாகிருக்கிற நரிவேட்டை படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு 2003 கேரளாவில் வயநாட்டில் ஆதிவாசிகள் இல்லை மலைவாழ் மக்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க, அவங்களுக்கு அரசாங்கம் நிலத்தை ஒதுக்க போகுது, வீட்டை கட்டி தரப்போகுது அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குறுதியெல்லாம் கொடுத்து கான்ட்ராக்ட்லாம் போட்டுவிட்டு கடைசியாக 1.5 வருஷம் 2 வருஷம் ஆகியும் அரசாங்கம் அதை இழுத்தடிச்சிருக்குது. அதனால் கோமாயி போன அந்த கூட்டமே ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை கையில் எடுக்க, அந்த போராட்டத்தை ஒடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அரசாங்கம் ஒரு மிகப்பெரிய போலீஸ் பெட்டாலியனை உள்ள இறக்கி விட்டு ஒரு மிகப்பெரிய ஷூட் அவுட் ஒன்று நடந்திருக்குது. இது ஒரு உண்மை சம்பவம். இதை அடிப்படையாக வச்சு அபின் ஜோசப் எழுதி அனுராஜ் மனோகர் இயக்குன படம் தான் இந்த நரிவேட்டை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இந்த படத்தை பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வம் எனக்கு இருந்ததுக்கு 2 காரணம் தான். ஒன்று, இந்த படத்துடைய ட்ரெய்லர் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. 2வது விஷயம், இந்த படத்தை இயக்குன அனுராஜ் மனோகர் இருக்கார் இல்லையா, இவர் 2019 இஷ்குன்னு சொல்லி ஒரு முதல் படம் எடுத்திருக்காரு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படங்களில் அதுவும் 3 அட்டகாசமான படம், நம்ம விமர்சனம் பண்ண படம், தரமான ஒரு சம்பவம் அந்த படமே. ஆனால் அந்த படம் கம்ப்ளீட்டாக வேறு ஒரு ஜானர் படம். இது அப்படியே கான்ட்ராஸ்ட்டாக வேறு ஒரு ஜானரில் இந்த படத்தை இவர் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. அந்த ட்ரெய்லர் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. அதனால தான் இந்த படத்துக்கே நான் போய் பார்த்தேன். ஆனால் ஒரு உண்மை என்ன தெரியுமா, இந்த படத்துடைய ட்ரெய்லர்லேயே கிட்டத்தட்ட 80% ஆஃப் கதையை அவங்க கிளியராக ரிவீல் பண்ணிட்டாங்க. ஈவன் நீங்கள் ட்ரெய்லரே பார்க்காம அந்த படத்தை போய் பார்த்தீங்கன்னா கூட முதல் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே கதாநாயகன் யார், அவரை எதுக்காக போலீஸ் சுத்து போட்டு துரத்தி கடைசியாக அரெஸ்ட் பண்ணி இப்போ வச்சுருக்காங்க அப்படிங்கிற வரைக்கும் நமக்கு தெளிவாக தெரிஞ்சிருது. அவ்வளவுதான் கதையை. நமக்கு மைண்டில் இருக்கக்கூடிய 2 கேள்வி என்ன அப்படின்னா, கதாநாயகன் எதுக்காக இவங்க சுத்து போட்டு பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க, இதில் போய் எப்படி அவர் மாட்டினார், அவரை மாட்டி விட்டது யார், இப்படிங்கிற இந்த கேள்விகளுக்கு மட்டும்தான் நமக்கு விடையே தெரியணும். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இதனுடைய பலமே இந்த படத்துடைய செகண்ட் ஹாஃப் தான். நான் சொன்ன மாதிரி ஒரு ஒடுக்கப்பட்ட கூட்டம் கையில் எடுக்கக்கூடிய ஒரு போராட்டம், அந்த போராட்டத்தை ஒடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக போலீஸை அவிழ்த்து விடுற அரசாங்கம், இதுக்கப்புறம் அங்கே நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஷூட் அவுட்டு, இதில் போய் தேவையில்லாமல் வாலண்டியராக மாட்டிக்கிற நம்ம படத்துடைய கதாநாயகன் அப்படின்னு ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அது நியதியாகட்டும், நியாயமாகட்டும், அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய நலன்களாகட்டும், எதுவாக இருந்தாலும் அவ்வளவு லேசில் கிடைக்காது, அதை அரசாங்கம் இழுத்து தான் அடிக்கும் அப்படிங்கிற மேட்டராக இருக்கட்டும். அரசாங்கம் இல்லை அரசு அதிகாரிகள் ஒரு விஷயத்தை முடிச்சுன்னுண்டா பரமா அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா எந்த எட்ஜு வரைக்கும் போவாங்க அப்படிங்கிற இன்னொரு பக்க அரசியலும் இந்த படத்தில் பேசப்பட்டிருக்கு. அண்டர் கரண்ட்டில் அது சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு இந்த படத்துடைய செகண்ட் ஹாஃபில். நீங்கள் நிறைய படங்கள் பார்த்துருந்தீங்க, உலக படங்கள் அப்படின்னா, நிச்சயமாக இந்த படத்தில் இருக்கக்கூடிய ஒரு ட்விஸ்ட்டை உங்களால் ப்ரிடிக்ட் பண்ண முடியும், செகண்ட் ஹாஃபில் வரக்கூடிய ஒரு ட்விஸ்ட்டு. ஆனால் அப்படி ஒன்றும் நமக்கு போகிற போக்கில் ஒன்றும் பெருசாக தெரிலங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு பெரிய சர்ப்ரைசிங் ட்விஸ்ட் ஒன்று இந்த படத்துடைய செகண்ட் ஹாஃபில் இருக்குது. இந்த படத்தில் டொவினோ தாமஸ் ஆகட்டும், சேரன் ஆகட்டும், சுராஜ் ஆகட்டும், இந்த 3 கதாபாத்திரங்கள் தான் முக்கியமான கதாபாத்திரங்கள். 3 பேரும் அந்தந்த கேரக்டருக்கு என்ன தேவையோ அது ரொம்ப நீட்டாகவே கொடுத்துருந்தாங்க. டொவினோலாம் அவருடைய அம்மாவுடைய இருக்கக்கூடிய அந்த போர்ஷன்ஸ் ஆகட்டும், காதலியோடு இருக்கக்கூடிய அந்த போர்ஷன்ஸாக இருக்கட்டும், மாமனார்கிட்ட போய் பேசுகிற அந்த ஒரு மொமெண்ட் ஆகட்டும், செகண்ட் ஹாஃபில் அந்த கலவரத்துக்குள்ளே உள்ளே வந்ததுக்கப்புறம் அந்த மொத்த கதைக்களத்தையும் எப்படி ஹேண்டில் பண்ணார், அந்த கதாபாத்திரத்தை எப்படி ஹேண்டில் பண்ணார் அப்படிங்கிற விஷயமாகட்டும், ரொம்ப நேர்த்தியாகவே அந்த கதாபாத்திரமாகவே நின்றுருக்காரு டொவினோ.
சேரனை பொறுத்தளவுக்கு ஒரு சட்டிலான ஒரு கதாபாத்திரம், பட் இருந்தாலும் பிற்பகுதியில் கொஞ்சம் நல்லா தெரிக்கக்கூடிய தேவையான விஷயங்களை பெர்ஃபார்மன்ஸில் புல் ஆஃப் பண்ணக்கூடிய ஒரு கதாபாத்திரம். சேரனும் அதை நல்லாவே பண்ணியிருக்காரு. இதுபோக சுராஜ் ஆகட்டும், ஆர்யா சலீம் ஆகட்டும், 2 பேரும் அந்தந்த கதாபாத்திரத்துக்கு சப்போர்ட்டிங் காஸ்ட் தான் என்ன தேவையோ அது நீட்டாக பண்ணியிருக்காங்க. பிரியம்வாடா கிருஷ்ணன் அவங்க அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ நீட்டாக பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் அவங்க ஒரு இலவச இணைப்பு, அந்த அளவுக்கு தான் நம்மளால் சொல்ல முடியும். இந்த படத்துடைய செகண்ட் ஹாஃபில் அந்த கலவரம் சம்பந்தப்பட்ட காட்சிகள் எல்லாம் ஓரளவுக்கு உயிர்ப்பாக நமக்கு ஒரு இம்பேக்டை கொடுத்ததுக்கான முக்கியமான காரணமே விஜயுடைய சினிமோட்டோகிராஃபி ஆகட்டும், ஷமீர் முகமதுடைய கட்ஸ் ஆகட்டும், ஜேக்ஸ் பிஜோயுடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் ஆகட்டும், இது 3ம் தான் அந்த ஒரு சில காட்சி அமைப்புகள் அடுத்த கட்டத்துக்கு அள்ளி எரிஞ்சிட்டு போச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். உண்மையாக சொல்லணும்னா நான் சொன்ன பாருங்க, 2003 நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்சு தான் இந்த கதையை இவங்க பின்னிருக்காங்கன்னு. அது மொத்தமே அந்த படத்துடைய செகண்ட் ஹாஃபில் தான். மொத்தமே அந்த படத்துடைய கதையே செகண்ட் ஹாஃப் தான். ஆனால் ஸ்ட்ரெயிட்டாகவே செகண்ட் ஹாஃப் மட்டும் ஒரு படமாக எடுக்க முடியாது இல்லையா? இதுக்காக கதாநாயகன் யார், அவருடைய குடும்பம் என்ன, அவருடைய குடும்ப சூழ்நிலை என்ன, அவருக்குள்ளே இருக்கக்கூடிய காதல், இவருடைய காதலியுடைய குடும்பத்துக்கும் இவருக்கும் நடுவில் கிரியேட் ஆகக்கூடிய ஒரு கான்ஃப்ளிக்ட் அப்படின்னு சொல்லி இந்த படத்துடைய ஃபஸ்ட் ஆக்ட் கிட்டத்தட்ட ஒரு 15-20 நிமிஷத்தில் சொல்ல வேண்டிய ஃபஸ்ட் ஆக்டை வளவலா கொலவலான்னு இழுத்தடிச்சு படத்துடைய மொத்த ஃபஸ்ட் ஹாஃப்லேயும் சொல்லியிருக்கு இந்த டீமு. இதுதான் நம்மளுடைய பொறுமையை பெருசாக சோதிக்குது இந்த படத்தில். இன்ஃபேக்ட் இந்த படத்துடைய செகண்ட் ஹாஃப் ஆரம்பித்து ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ளே வரக்கூடிய ஒரு சூப்பரான ட்விஸ்ட்டை இவங்க இன்ட்ரோல் பிளாக்காகவே ஓப்பன் பண்ணி வச்சுருந்துருக்கலாம். அது இன்னும் செம்மையாக ஒர்க் அவுட் ஆகிருக்குமோ அந்த படத்துக்கு. அந்த முதல்ல வளவலா குளவலான்னு சொன்னதை இன்னும் கிறிஸ்பாக ஒரு 20 நிமிஷத்தை கட் பண்ணிவிட்டு நான் சொன்ன அந்த ட்விஸ்ட் ரிவீல் ஆகக்கூடிய அந்த சீனை இன்ட்ரோல் பிளாக் அவங்க வச்சுருந்தாங்கன்னா இன்னும் எஃபெக்டிவாக ஃபஸ்ட் ஹாஃபே இன்னும் சூப்பராக இருக்குங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் அந்த படம் விட்டுருக்குமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு பர்சனலாக ஒரு ஃபீல். அதே மாதிரி இந்த படத்துடைய செகண்ட் ஹாஃப் நமக்குள்ளே டெஃபினட்டாக விட வேண்டிய ஒரு இம்பேக்ட் அங்கங்கே விட்டுருந்தாலுமே கூட இது ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாகவே வச்சு இவங்க பண்ணியிருந்தா கூடவே இதே மாதிரி நம்ம தமிழ் படங்கள்லேயே கூட ஒரு சில படங்கள் இந்த அளவுக்கு இம்பேக்டை விடக்கூடிய இதே மாதிரி கதைக்களம் காட்சிமைப்பொலி சார்ந்துள்ள படங்களை நம்ம கடந்து வந்துட்டதுனால அந்த செகண்ட் ஹாஃபு நமக்குள்ளே என்ன தான் இப்படிலாம் நடந்திருக்கு பாருங்களேன் அப்படின்னு ஒரு விஷயத்தை தோண வச்சா கூட அது எதுவும் ஃப்ரெஷ்ஷாகவோ இல்லை நம்ம ப்ரிடிக்டே பண்ண முடியாத அளவுலையோ இல்லை அப்படிங்கிறது இன்னொரு பிரச்சனை தான் இந்த படத்துக்கு. மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சுமாரான ஃபஸ்ட் ஹாஃபு, ஒரு நீட்டான செகண்ட் ஹாஃபு, ரெண்டும் சேர்ந்தது தான் இந்த நரிவேட்டை. பார்க்கணும் அப்படின்னா ஒரு தடவை தேட்டரில் நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு படம் தான் இது. அடல்காரண்டை பொறுத்தளவுக்கு செக்ஷுவலாக எதுவும் கிடையாது. பட் சுட்டு வீழ்த்தக்கூடிய ரத்தம் தெரிக்க அந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கலவரமே நடக்குது இல்லையா, அங்கே ஒரு பெரிய ஷூட் அவுட் நடக்குது இல்லையா, அந்த மாதிரி சம்பவங்கள் உள்ளே இருக்குது. இந்த படம் ஒரு UA 16+, இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த படம் நம்மூர் தேட்டர்ஸ்லேயே தமிழ் டப்பிங்கில் வெளியாக இருக்குது. தமிழ் டப்பிங்லேயே ஒரு சில ஆர்டிஸ்ட்டு ஓன் வாய்ஸ்லேயே பேசியிருக்காங்க. அது நீட்டாகவும் உட்கார வச்சுருக்காங்க. ஸோ தமிழ் டப்பிங் நல்லா தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ பார்க்கணும் அப்படிங்கிறவங்க பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அரோன் சைனிங் ஆஃப்.